இந்த சட்டமன்ற தேர்தலிலே விஜய் அவர்கள் திமுக என்னுடைய எதிரி கட்சி, அது ஒரு தீய கட்சி, எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் யுத்தம், திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று சொல்லி மக்கள் அதனால் அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு தந்தோம். அவர் வர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம். நமது ஆசை நிறைவேறிவிட்டது என்று நாம் மகிழ்ந்தோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு கானல் நீராக போய்விட்டது. நாம் எதையும் அனுபவிக்க முடியவில்லை, எந்த சந்தோஷமும் நாம் அடைய முடியவில்லை. நாம் இந்த இந்திய நாட்டு மக்கள்தானா? தமிழகத்தில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் யோசிக்க வைக்கின்றது. வெற்றி பெற்றவன் ஒரு தமிழன், வெற்றி பெற்றது தமிழ்நாடு. ஆனால் நம்மை ஆட்டி படைப்பவன் வடநாட்டுக்காரன். வடநாட்டுக்காரனின் இச்சைகளுக்கு நாம் அடிபணியவில்லை, அவனுடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை எதிர்த்து போராடினோம் என்ற ஒரே கருத்துக்காக இவ்வளவு பெரிய 234 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியிலே, அதுவும் ஊட்டி மலை மேலே ஒரே ஒரு நபர் வெற்றி பெற்று இன்று அந்த கட்சிக்கு நாம் அடிபணிய வேண்டிய ஒரு நிலை மிகவும் அவலமானது, வெட்கத்துக்குரியது. தலை கவிழ்ந்து நாம் இருக்க வேண்டியது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னார்கள். கல் தோன்றி முன்